அனைவருக்கும் வணக்கம். அம்பிகை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் திருமணம் எப்போதுங்கிறது தான். ஒவ்வொரு திருமண வயதில் வச்சுருக்கிற பசங்களை பொண்ணுங்களை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ஏக்கம் என்னென்னா, என் குழந்தைக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த திருமண அமைப்புங்கிறது நிச்சயமாகவே ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணும் பொழுது ஜாதகத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிகளின் அமைப்பில் தான் நமக்கு திருமணம் ஆகுது. நாம்ளாம் மனசு இந்த பொண்ணை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறோம், இல்லை இந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற அமைப்பெலாம் ஒன்றுமே கிடையாது. அழகா இல்லை, அறிவா இல்லை, வசதியாக இல்லை, இந்த குறைகளனால தான் திருமணம் ஆகலை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம ஜாதக விதி பிரகாரமே அனைத்தும் நடக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய ஆசிரியர் மூலமாகவும் நான் ஆய்வு செய்த ஜாதகம் மூலமாகவும் உறுதி செய்திருக்கிறேன். இந்த அமைப்பில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமைப்புங்கிறது சில பேருக்கு 20 வயதில் வரலாம், சில பேருக்கு 25 வயதில் வரலாம், சில பேருக்கு 28, 30, 35 இப்படி, ஏன் சில பேருக்கு 40 வயது தாண்டும் வரை கூட இந்த கிரக நிலைகள் வர்றதில் சிரமம் ஏற்படுது. இதுவரை நம்ம காத்திருக்க வேண்டிய நிலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் திருமண வயதை தாண்டும் வயசுலையோ திருமண வயதை தாண்டக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நம்ம அந்த காலம் வர வரைக்கும் பொறுத்திருக்கலாம் அப்படின்ட்டு சும்மாலாம் இருக்க முடியாது பெற்றோரால். பொண்ணுங்களுக்கு 25 வயசு வரும் பொழுதே அப்பா அம்மாவுக்கு அங்கே பதட்டம் வர ஆரம்பிச்சிடுது. இல்லை, காலம் தாண்டிடக்கூடாது, சமயத்தில் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. மாப்பிள்ளை விஷயங்கள்லேயும் அப்படி தான். 27 தாண்டிடுச்சுனாலே நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, நம்ம பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற இதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட கிரக நிலைகள் ஒத்து வரணுங்கிறத நம்ம எப்பவும் ஏற்றுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்றது இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்படி என்ன கிரக நிலை திருமணத்துக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தை அப்படி கையில் எடுத்தோம்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும், தைரிய வீரியஸ்தானம் நல்லா இருக்கணும், அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், திருமண வீடுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீடு நல்லா இருக்கணும், வீட்டு அதிபதி மற்றும் சுக்கிரன் நல்லா இருக்கணும், குழந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி அதன் காரகர்னு சொல்லக்கூடிய குரு, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதேமாதிரி விரயஸ்தானம், அதாவது மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம், நிம்மதியான உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் நல்லா இருக்கணும், லாப வீடு நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குதுனாலும் கோச்சாரம் நல்லா இருக்கணும். கோச்சாரம்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு சப்போர்ட்டு கிரகம் அப்படின்னா கூட அந்த கிரகங்களுடைய வேலையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்திர பாவங்கிறது நல்லாவே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நிறைய ஜாதகங்களில் மேலே நான் சொன்ன அந்த கிரக நிலைகள் எல்லாம் கைகூடி வந்தாலும் கூட புத்திரஸ்தானத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லேட் மேரேஜுங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருது. சரி, இதெல்லாம் ஒன்று கூடி வர்ற வரைக்கும் நாங்கள் எப்படி தைரியமாக காத்திருக்க முடியும்? வயசு தாண்டிடுச்சுன்னா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்துடும், இல்லை இப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான கிரக நிலைகள் எல்லாம் நிச்சயமாகவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சிலருக்கு தான் நான் முன்ன சொன்ன மாதிரி வயதை பொறுத்து அப்படியே வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம அதுவரை காத்திருக்கிறது தான் நம்ம வேலை, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மன ஆதங்கத்தை போக்கிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த காலகட்டம், அந்த வயசு வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்படி வராமலே போயிடுமா அப்படின்னாக்கா வந்துட்டு தான் இருக்கும். கட்டாயம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிற தைரியத்தோடு காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்க, நம்ம பிறந்த ஜாதகத்தை மிக துல்லியமாக எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கேர் எடுக்காமலே இருக்கிறோம். அதை ஒரு தடவை நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கை ஓட்டமும் அதோட தரமும் ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலையும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கணும். மிக துல்லியமான பிறந்த தேதி நேரத்தை நம்ம சரியாக தான் வச்சுருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, லக்னம் தவறாக இருக்குது, ராசி தவறாக இருக்குது, நட்சத்திரம் தவறாக இருக்குது, இருந்தாலும் கூட திருத்திக்க விரும்புறதில்லை. காரணம், எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் எழுதினது,
நாங்கள் முதல்ல எழுதின ஜாதகம்ங்கிறது வந்து மிக துல்லியமானது, அதாவது தெய்வீகமானதுன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப தெய்வீகமானது, அதெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து அது தவறுன்னு தெரியும், ஆனாலும் எனக்கு அந்த லக்னம் பிடிச்சிருக்கு, நான் அந்த லக்னத்தில் தான் எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி விழிப்புணர்வு இல்லாமலோ அல்லது அந்த பாரம்பரியம் பார்த்துக்கிட்டோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஜாதகத்தை திருத்திக்கவே முயற்சி பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிறதுனால நம்ம தவறான ஜாதகத்தை வச்சு பலன் பேசுகிறதா தான் அர்த்தமாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை தவறாக வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சரியான காலத்தில் கல்யாணம் ஆகலை அல்லது பலனும் சொல்கிற பலனும் வாழ்க்கை தரமும் ஒத்து போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு வந்து நான் சில இங்கே என் டேபிளுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் வருதோ அதை தான் நான் பேசுகிறேன். சில பேர் ஒரு ஜாதகத்தில் 3 நட்சத்திரத்தை குறித்து வச்சுக்கிறீங்க. அதில் இன்னொன்று வேறு காமெடியாக என்ன இருக்குன்னா, முன்னால் 2 நட்சத்திரம் இருக்கும், பின்னால் ஒரு நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பொருந்தலைன்னா அந்த நட்சத்திரத்தை பாருங்கம்மா அப்படிங்க. வருஷத்துக்கு ஒரு ஜாதகம் கொண்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு ஜாதகம், ஒரு மாதிரியான கிரகநிலை ஜாதகம், அடுத்த வருஷம் வேறு மாதிரியான கிரகநிலை ஜாதகம். என்னப்பா போன வருஷம் அந்த மாதிரி கொண்டு வந்துருந்தீங்களேன்னா அது போன வருஷம், இது இந்த வருஷம் அப்படின்னு முடிப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி அதாவது இந்த மாதிரி ஜாதகமே தானே ரொம்ப நாளாக வச்சுருந்தோம், அதனால் அது கல்யாணம் ஆகலைல்ல, அப்போ வேறு ஜாதகம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கெல்லாம் போகிறீங்க. இன்னும் ஒரு மாதிரியான விபரீதமான மனநிலைக்கெல்லாம் போகிறீங்க. இவ்வளோ வயசாகிட்டதுனால தான் கல்யாணம் ஆகலை, எங்கே போனாலும் தகுதியான அந்த ஜோடி கிடைக்க மாட்டேங்குது, வயசை மாற்றினா கிடைக்கும், வயசை குறைச்சா கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. நீங்கள் எதை வேணால் குறைச்சிக்கலாம், மாற்றிக்கலாம், விதியை மாற்ற முடியாது. விதி என்னவோ அது பிரகாரம் தான் உங்களுக்கு பெண்ணோ வரனோ அமையும். ஆக நீங்கள் ஜாதகத்தை நம்பி அதில் இருக்கிற கிரக நிலைகளை ஏற்றுக்கிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. வயசு மாற்றினா கல்யாணம் ஆகிடும்னு யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வயசு பார்த்து தான் பொண்ணு கொடுக்குறாங்களா? அது கிடையாது. வேலையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்குறாங்களா இல்லை மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. நமக்கானது அப்படிங்கிறது நமக்கானதாக மட்டும்தான் வரும். நமக்கு எந்த மாதிரி ஜோடி கிடைக்கணும்னு விதி இருக்கோ அந்த மாதிரியான ஜோடி மட்டும்தான் அமையும். நிறைய பேர் ஜோடியை அமைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கனவோட ஒரு ஜோடியை அமைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எதிர்பார்த்தது இது இல்லை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது, அல்லது இந்த ஜோடி எனக்கு பிடிக்கல, இந்த மருமகள் பிடிக்கல, இந்த மருமகன் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதக விதிக்கு இப்படித்தான் கிடைக்கணுங்கிற அமைப்பு, அதனால் அது அப்படித்தான் கிடைக்கும். அது நல்லதும் சரி, நல்லது அல்லாததும் சரி. அதனால் நீங்கள் எதை மாற்றியும் பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு இருக்கிற ஜாதகத்தை சரியான ஜாதகமான்னு மட்டும் தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வயசை மாற்றி நட்சத்திரத்தை மாற்றி குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிள்ளையோ பையனோ பிறந்துட்டா அதனால தான் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் வந்து நல்ல விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வந்துட்டதுனால நட்சத்திர பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் தேவைக்காகலாம் மாற்றி எழுத வேண்டாம். எளிமையாக சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு ஜாதகம் கொண்டுட்டு வராதிங்க. ஒரு ஜாதகத்தை சரியாக துல்லியமாக கணிச்சு வச்சுட்டு அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா, நான் மேலே சொன்ன அந்த கிரக நிலைகள் தசாபுக்திகள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிறது தான். இதில் 7ஆம் வீடு அதிக சுபத்துவம், அதாவது 11ஆம் வீட்டை விட 7ஆம் வீடு அதிக சுபத்துவமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். இந்த அதிக சுபத்துவங்கிறதுல கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதிக சுபத்துவங்கிறது நல்லது கிடையாது. 11ஆம் வீட்டை விட 7ஆம் வீடு நல்லா இருந்து திருமணம் செய்தால் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோட இன்றைய பதிவை வந்து என்னுடைய ஆசிரியர் சுபத்துவ நாயகருக்குடைய அவருடைய ஆசையை வேண்டி இந்த பதிவை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது சார்ந்த ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் வந்து 80 56 60 83 18. நான் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரியிலேருந்து பேசுகிறேன். வாழ்த்துக்கள்.